டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வேகத்தடை எச்சரிக்கை பலகை உள்ளிட்டவற்றை அமைக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து மகாபலிபுரம் மற்றும் திருப்பதி செல்லும் சாலைகளை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து திருப்பாச்சூர் டாட்கோ காலனி, திருப்பாச்சூர், பேரம்பாக்கம், கடம்பத்தூர், பிரியாங்குப்பம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்வதற்காக சர்வீஸ் சாலை மற்றும் நெடுஞ்சாலையிலிருந்து வளைவு உள்ளது. மேலும் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் போக்குவரத்து வாகனங்கள் வேகமாக செல்வதன் காரணமாக திருப்பாச்சூர் டாட்கோ நகர் மற்றும் திருப்பாச்சூர் செல்லும் வளைவு சாலைக்கு எந்தவித எச்சரிக்கை பலகையும் இல்லாததும் வேகத்தடை இல்லாததன் காரணமாக அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் நகர எல்லைக்குள் கனரக வாகனங்கள் செல்ல காலை மற்றும் மாலை நேரங்களில் நேர கட்டுப்பாடு உள்ள நிலையில் நகர எல்லை பகுதியான திருப்பாச்சூர் பகுதியில் திருவள்ளூர் திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை அணிவகுத்து நிற்க வைக்கப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டு வருவதுடன் விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்றிரவு நடைபெற்ற விபத்தில் வினித் என்ற இளைஞர் ஒருவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதுடன் ஆபத்தான நிலையில் தற்பொழுது திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனையடுத்து வேகத்தடை அமைத்திட வேண்டும், எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும், விபத்தை தடுக்கும் பொருட்டு போக்குவரத்து காவலர்களை பணியில் அமர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இளைஞர்களின் உறவினர்கள் மற்றும் திருப்பாச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்பொழுது சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வேகத்தடை அல்லது பேரிகார்டு அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். மேலும் போக்குவரத்தை தற்பொழுது சரி செய்துள்ளனர். சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அவ்வழியாக சென்ற 2 ஆம்புலன்ஸுகளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்ட்மெண்ட் நவ்.